வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாடியக்கர் கரூர். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு 24 வோல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பஸ் ஆம்ப் தான் பார்க்குறோம். ஏன்னா அது சின்னதாக இருக்குது, பஸ் ஆம்ப்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டிரைவர் கேட்டிருக்காரு, 2 ஸ்பீக்கர் மட்டும் போடுற மாதிரி. அவன் டெய்லி வந்து டியூட்டிக்கு போகிறப்போ போய் போட்டு திருப்பி கழட்டு வந்துட்டு வராமா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் டி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ரெப்டைருக்கு ஒரு கண்ட்ரோலு பேஸ் டேபிள், அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து 490 போட்டு தான் செய்வோம். அந்த தடவை வந்து நான் இந்த கிளாஸ் டி வந்து சரி போட்டு போகலாம் சொல்லி போட்டு பார்த்தேன். உண்மையாகவே ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆடியோ பேஸு ட்ரிபிள் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஃபுல் பேஸ் வச்சாலுமே உதறாமல் நீட்டாக பாடுது. நல்லா இருக்குது, ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. நானே வந்து இனிமேல் மேக்ஸிமம் வந்து நம்ம கிளாஸ் டி போடலான்னு, இந்த மாதிரி ஆம்பு கிளாஸ் டி போட்டுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுற அளவுக்கு ஆடியோ எஃபெக்ட் நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 ஸ்பீக்கர் போடலாம், தாராளமாக சப்போர்ட் பண்ணுது, நல்லாயிருக்கு. வாட்ஸ் பெர் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ் குறையாமல் இருக்கும் ஒரு சேனல். நீங்கள் அக்யூரேட்டாக வாட்ஸ் தெரியல, பட் அது பாடுறத வச்சு சொல்கிறேன். ஒரு 30 வாட்ஸ் வந்து ஒரு சேனல் வந்து கம்மியாக இருக்காது, ஆக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கு. பேஸு ட்ரிபிள் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. வாய்ஸாக வளராமல் வருது, நல்லா தெளிவாக இருக்குது. சரி நம்மள ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நன்றி, வணக்கம்.